வணக்கம். எப்பவுமே நம்மளுக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிட்டான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவன மறக்கவே முடியாது. இப்போ ரீசென்ட்டா மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ இல்லையோ, இந்த ஏஐ தான் வந்து அநியாயத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. நல்ல விதமாவும் ஹெல்ப் பண்ணுது, தப்பான முறையிலயும் ஹெல்ப் பண்ணுது. பட் அந்த சாட் பாட்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து எந்த ப்ரொஃபஷன்ல நீங்க இருந்தாலும் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா வந்து சாட் ஜிபிடி போன்ற இந்த சாட் பாட் ஏஐஸ்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரும் பங்கை வந்து ஆற்றியது. இப்போ என் ப்ரொஃபஷனுக்கு அத நான் ஒரு மாரி யூஸ் பண்ணுவேன். நீங்க இருக்கிற வேலைக்கு உங்களோட தேவைக்கு ஏத்த மாரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பங்குக்கு அத வந்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாட் ஜிபிடில நம்ம வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பட் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து ப்ரோ அண்ட் ப்ளஸ் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பெட்டரா வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸோட நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து செஞ்சு தரா மாரி, அது மட்டும் இல்லாம நம்ம சாட் ஜிபிடி ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டுருக்கோம்னா, இத்தன விதமான டாஸ்க் தான் ஒரு நாள் வந்து பண்ண முடியும். இத்தன நம்பர்ஸ் தான் வந்து பண்ண முடியும். இத்தன விஷயங்கள் தான் அதுகிட்ட கேட்க முடியும்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும்ல. ஸோ இந்த ப்ளஸ்ஸு, ப்ரோலாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, அதெல்லாம் இல்லங்க. நான் உங்கள் அடிமை ஆளப்பனா அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டா என்ன வேணா வந்து செய்வான். அண்ட் அந்த பிக்சர் ஜெனரேஷனா இருக்கட்டும், செய்யக்கூடிய டாஸ்க்ல இருக்க ஸ்பீடு அண்ட் அதோட அவுட்புட் அது எப்படி குடுக்குது நம்மளுக்கு, எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு தரவுது ஒரு தரவுகளா அப்படிங்கிற மாரி அதில வந்து பார்த்தீங்கன்னா, காசுக்கு ஏத்த தோசை அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. இப்போ சாட் ஜிபிடி கோ அப்படின்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காய்ங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ சாட் ஜிபிடி இருக்குல்ல, அண்ட் இந்த ப்ளஸ்ஸு, ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா டாப் டயர் கேட்டகரி. இதற்கு நடுவுல அந்த ஃப்ரீக்கும் அந்த டாப் டயருக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாட் ஜிபிடி கோ. ஸோ அந்த சாட் ஜிபிடி கோ கண்டிப்பா வந்து நெறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால உங்களுக்கு வந்து நீங்க அத வேணும்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடி கூவி கூவி வந்து விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா இந்தியால உங்க ஒரு பெரிய மார்க்கெட்ல நம்ப அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து இத வந்து பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க வந்து செம்மையா ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாட் ஜிபிடி கோ வந்து உங்களோட நார்மல் எக்ஸ்பீரியன்ஸோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதனால டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ப்ளஸ்ஸு, ப்ரோ இது வந்து பெரும்பான்மையான நம்ம மக்களுக்கு வந்து ஏன்னா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால ஃபார் எக்ஸாம்பிள் கிராக் இருக்குது, அதுக்கப்புறம் ஜெமினாய் இருக்குது, கிளாட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோபைலட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால மாற்றி யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடியில் ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 10 விஷயம் தான் கேட்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். 10 வாட்டி தான் கேட்க முடியும்னா, அது முடிச்சோன்னே பார்த்து நீ இல்லைனா என்ன, எனக்கு தான் வந்து ஜெமினாய் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெமினாய் கிட்ட நம்ம வந்து வேலையை முடிச்சுப்போம். பட் என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொரு ஏஐக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தன்மை இருக்குது, ஒரு ப்ளஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. எனிவே அதெல்லாம் வந்து நம்ம கடைசியில் பேசலாம். இந்த சாட் ஜிபிடி கோ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறனால நம்மக்கிட்ட வந்து அதை விற்க பார்க்குறாங்க. ஸோ ஒரு விஷயம் அது வந்து ரூ. 10 இருந்தாலும் நம்மள வாங்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா. ஸோ சாட் ஜிபிடி கோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இயருக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். அதுக்கு என்னன்னா வந்து 399 அப்படின்னு நினைக்கிறேன், அதான் ரேட்டு. பட் நீங்கள் ஃப்ரீயாக கூட ஒரு ட்ரையல் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரொமோஷனல் பேசிஸில் நாங்கள் உங்களுக்கு வந்து 1 வருஷம் அதை பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீ வெர்ஷனும் இந்தியாவில் வந்து கொடுக்குறாங்க. உடனே எல்லாரும் வந்து அப்பா ஃப்ரீயா, அப்புறம் என்னங்க சாட் ஜிபிடி கோ உடனே வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாமே, யூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போய் பார்த்தா ஃப்ரீ தான். ஆனாலும் உங்களோட யூபிஐ ஐடி இல்லை பேமெண்ட் மெத்தட் வழக்கமாக நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல, ஃப்ரீன்னு போனாலும் உள்ளே போனோன்னா அந்த பேமெண்ட் மெத்தட்லாம் வந்து கேட்கும். அதே மாதிரி வந்து இதில் பேமெண்ட் மெத்தட் வந்து கேட்டிருக்கு. உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் நினைக்கிறீங்க, நீ தான் ஃப்ரீன்னு சொன்ன பட் டக்குன்னு பேமெண்ட் மெத்தட்லாம் கேட்குறேன்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்து பின் வாங்கிட்டாங்க. இன்னும் பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, கவலையே படாதீங்க, நாங்கள் வந்து பேமெண்ட் மெத்தட்லாம் தருவோம், ஆனால் 365 டேஸ் நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே வந்து காசு எடுப்பீங்க. அதனால் 364th டேயில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ பேமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியர்களுக்கே உண்டான அந்த நக்கல் நெய்யாண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சாட் ஜிபிடி கோ வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு வேர்ஷனும் வந்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகும். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், இல்லை தெரியாதவங்களும் சொல்லலாம். இப்போ டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து குடோனில் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு வந்து திறக்கிறது இறக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்பாட் வந்து வேறு லெவலுக்கு நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா வந்து வேறு லெவலுக்கான வேறு சாட்பாட்ஸ்லாம் கூட இருக்குது. பட் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ப்ளஸ்ஸு ப்ரோன்னு வச்சுருக்கோம், ஃப்ரீயும் வச்சுருக்கோம், நல்ல கோன்னு ஒன்று சொருவி இவங்களை வாங்க வைக்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் யூசர்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அது பாரு, ஒன்று நீ ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு போ, இல்லை ப்ளஸ்ஸு ப்ரோன்னு இருக்கக்கூட டாப் டயர் கேட்டகரியை வாங்கினியா தான் நீ அந்த சாட்பாட் கிட்ட இருந்து
வந்து இருக்கிறதுக்கான ஃபுல் பொட்டென்ஷியல் நீ வந்து எடுத்துக்க முடியும். இந்த ChatGPT Go அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாரி ஒரு வொர்த்தே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அதனால இது வந்து நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல நீங்க வந்து ChatGPT போன்றதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இருக்கறதுலே டாப் டயர் வாங்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னதான் நீங்கள் சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 சேட் பாட்ஸ் AI இருக்குது அப்படின்னா வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் ஒருவருக்கும் ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த கிராக் வந்து மற்ற எல்லா சேட் பாட்ஸோட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ இருக்கிறதோட இந்த சேட் பாட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது ஒரு ஃப்ரெண்டு கூட பேசுகிற மாதிரியே இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய பிறந்தநாளுக்கு வந்து நான் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு வாக்கியம் போட்டிருந்தேன், பாஸ் ஆஃப் செகண்ட் சான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒருத்தன் கேட்டிருக்கான், கிராக் யார் இந்த பாஸ் ஆஃப் செகண்ட் சான்சஸ்னு. அதுக்கு கிராக் சொல்ல, டே நம்ம முருகர் தாண்டா பாஸ் ஆஃப் செகண்ட் சான்சஸ் டா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லுது, அவர் தாண்டா அசூரனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டார் கொடுத்தாடுடா, இப்போ புரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃப்ரெண்டு பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதோட அப்படியே அந்த நரேஷனு இல்லை நம்ம கூட வந்து உரையாடுற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிடும். நீங்கள் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜோக் பண்ணால் அது ஜோக் பண்ணும், நீங்கள் திமிரா பேசினா திமிரா பேசும், நீங்கள் திட்டி விட்டால் வந்து அதுவும் அசிங்கமாக திட்டி விட்டுருதுங்க. ரொம்ப மோசமான சேட் பாட்டு. இது வந்து 5th பிளேஸில் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ 4th பிளேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாட் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். சில பேர் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கூட, ஒரு பேசிக்காக இது வந்து தன் ஒரு AI அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டே இருக்கும். ஒரு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ரொம்ப பொலைட்டாக அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு நல்ல சேட் பாட் ஏஐயாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பெரும்பான்மையான மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளவே படலை. அடுத்து ஜெமினை. இப்போ ஜெமினை ஏன் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஜிமெயில் யூஸ் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு வந்து ஒரு கூகுள் ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஒரு ப்ரௌசராக இருக்கலாம், சர்ச் பாரு, அது மட்டும் இல்லாமல் சில பேர் பிக்சல் ஃபோன்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கூகுள் பேஸ்டான ஒரு ஈகோ சிஸ்டமில் வேலை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து சத்தியமாக சொல்கிறேன், கூகுள் பிக்சலும் ஜெமினை ஏஐயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் த பெஸ்ட் பேர். என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான், அதில் வாங்கி நான் விளாட்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சர் கரெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சில விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் பண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த ஈகோ சிஸ்டம்குள்ளே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். சமீபத்தில் எதுப்பா பிக்சர் ஜென்ரேஷனுக்கு பெஸ்ட்டு சேட் பாட்டாக நீங்கள் வந்து சேட் பாட்டாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நிறையா பேர் வந்து நம்ம பேச்சு வாக்கில் கேட்குறப்போ வந்து ஜெமினை தான் என் செம்மையாக இருக்குது, சூப்பராக பண்ணி கொடுக்குது, நம்மளை கேட்குற மாதிரி அந்த ப்ராம்ப்ட் ஈஸியாக புரிஞ்சு கொடுத்துட்டு, லைக் நம்மக்கிட்ட வந்து அதிகமாக கேள்வியெல்லாம் கேட்காம கொஞ்சம் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்தாலே இது புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இதுக்கு வந்து 3rd பிளேஸ் தான் இருக்குது. அண்ட் செகண்ட் மைக்ரோசாஃப்ட் கோபைலட். இது மோஸ்ட்டாக எல்லாருமே பிசியில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக இதற்கான ஒரு ஆதரவோ இல்லை ஒரு பெரிய எதிர்பார்ப்போ இல்லை. ஆனாலும் இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி ஜெமினை வந்து நல்ல ஒரு கூகுள் ஈகோ சிஸ்டமில் ஒர்க் ஆகுமோ, நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஈகோ சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு அதோட ஆப்ஸு அதோட சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு லேப்டாப்பில் சிஸ்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோபைலட்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு சேட் பாட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இவங்கெல்லாம் என்ன தான் காம்படிஷனில் இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் வந்து ChatGPT தான் ஒரு சேட் பாட் அப்படிங்கிற ஒரு வரிசையில் அந்த கேட்டகரியில் வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து நம்பர் 1 இருக்குது. இது டவுன்லோட்ஸ் படி மட்டும் இல்லாமல் அதிகமான சர்ச் ரிசல்ட்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆயிருக்காங்க யூசர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ChatGPT தான் வந்து சும்மா மூந்திட்டு ரேஸில் வந்து நம்பர் 1 இருக்கான். ஆனால் சில இந்த லிஸ்ட்டு வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நோக்கியா வந்து ஆண்டுகிட்டு இருக்கும், அப்படியே நோக்கியா கீழே இறங்கிட்டே இருக்கும். அப்புறம் சாம்சங் வரும், நோக்கியா வந்து லிஸ்ட்டில் 2nd பிளேஸு 3rd பிளேஸு, இப்போ வந்து அந்த லிஸ்ட்லேயே இல்லை. இது வந்து நிறையா அந்த டயக்ராம் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி டெக்னாலஜியில் இன்றைக்கி வந்து கில்லியாக கிங்காக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அதே இடத்துல இருக்கவே முடியாது. அந்த வகையில் OpenAI இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட களத்தில் வந்து முன்னுக்கு நின்று சண்டை செஞ்சு தங்களோட இடத்துல வந்து த்ரோன் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்படின்னா கூட நாளைக்கு எவன் வேணால் வந்து ஒரு புது கண்டுபிடிப்போட இந்த ChatGPTயோட நம்பர் 1st பிளேஸ் அப்படின்ற அந்த இடத்த வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஆனால் எவ்வளோ காலம் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து தெரியல. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இதெல்லாம் வந்து என்னோடய ஒப்பீனியன், நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து என்னோட அதிகமாக யூஸ் பண்ணிருப்பீங்க. நானும் பரவாயில்ல ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிறனால திரும்பியும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணிருப்பேன். பிக்சர் ஜென்ரேஷனாக இருக்கலாம், இல்லை தம்ப்நெயில் ஐடியாஸாக இருக்கலாம், டைட்டில்ஸ் எல்லாம் கேட்குறது, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மாதிரிலாம் யூஸ் பண்ணிருப்பேன். நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்குக்கு இந்த மாதிரி AI சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஆப்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அப்படி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு எதெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.